இதாமலே டிஸ்க்ளைமரு, இதை ஒருக்கா படிச்சிரு. புரியலைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேற யாருக்கிட்டே வழக்கம் கேட்டு தெரிஞ்சுட்டு இது பிடிச்சா மட்டும் உள்ளவா. ஏன்னா இந்த விஷயம் தான் வீடியோக்குள்ள இருக்குது. பிடிக்கலன்னு அப்புறம் வருத்தப்படாத கேட்டியா. வா கரெக்டா வந்து இறங்கிட்ட. இல்லை கருப்பையா அருவாளோட இறக்கிட்டு சாணம் பிடிக்க சொல்லிட்டு அண்ணாச்சி கிட்ட பார்ட்டி கரெக்டா லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லு. போல 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 ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வட்டார வழக்கு. இப்போ ரெண்டு தரப்பு இங்க இருக்காங்க. ஒரு பக்கம் பொது தமிழ் பேசுகிறவர்கள் வட்டார வழக்கிலிருந்து மாறி பொது தமிழ் பேசுகிறவர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லைங்க நான் வட்டார வழக்கை விடாமல் பேசக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. சொத்தங்கிற வார்த்தையை வந்து நாங்க வந்து கொஞ்சம் மறுக்கி எப்படி சொல்லணும்னா அப்படிம்போம். எவ்வளவு பெரிய பேட் இப்போ கத்திரிக்காய் இருக்கு, பல்லு இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதே வந்து சென்னையில வந்து அது வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு வார்த்தை. பார்த்தாலே தெரிகிறதா? அது வந்து நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. வாங்க எல்லாம் போய் கொட்டை வடி நீர் குடிக்கலாம் இப்படி சொல்லியிருக்கேன் நான். என்ன கேட்ட? வாங்க எல்லாம் போய் கொட்டை வடி நீர் குடிக்கலாம் இப்படி சொல்லியிருக்கேன் நான். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். நீங்க உங்க ஊர்ல காஃபிக்கு உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க? குழம்பின்னு சொல்லுவாங்க. எங்க? மதுரை. தம்பி நான் யாருன்னு தெரியுமில? நானும் மதுரைக்காரன் தான்டா. செக்கோஸ்லோவேக்கியால படிச்சுட்டு யுகோஸ்லேவியால வளர்ந்து லண்டன் பேலஸ்ல இப்பதான் அடக்கம் பண்ணி வரேன். அப்ப நாங்க என்ன யாரு பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத, வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. புளிக்குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்குவாங்க. என்ன புளிக்குழம்பா? என்ன இது பேரு? புளிக்குழம்பு, பூனை குழம்பு, கரடி குழம்புங்கிறீங்க. அந்த ஜோக் சரி பூத்ரி. ஏய் ஓம் பேர கேட்டா ஏன் பேர சொல்ற? ஓம் பேர் என்ன? நாங்க வந்து அதே மாதிரி சடபுடா இருக்குல்ல. சடபுடாவா? ஏ நீ ஏதோ செஷல்ஸ் பக்கத்துல ஒரு தீவுல இருக்கேன். அச்சா யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நேரங்கள் உருவாகுது போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து எப்படி பேசணும்னா ஊர் சைடு நம்ம வந்து நார்மலாவே சொல்லிடுவோம், எல்லாம் வந்து ஜாலியா பாருல அப்படிம்போம். இங்க வந்து அந்த மாதிரி பேச முடியாது. அவங்க படிச்சிருப்பாங்க டிகிரி, அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். எனக்குமே அது வந்து சரி இங்க வந்து இது வேணாம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எங்க ஆபீஸ்ல என்னை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் பேசுவாங்க. நம்ம ஊர்ல நம்ம சொந்தக்காரங்களையோ இல்ல விளையாடக்கூடிய சின்ன பிள்ளைகளோ குடும்பம் எல்லாம் வந்துட்டு போ அப்படின்னு சொல்றோம். என்னடா இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கும் லேப்பட்டு பேசுறாரு? என்ன எகத்தாளமால அங்கிட்டு இங்கிட்டு வாழ போலன்னு நாங்க பேசுறதாம்ல சுத்த தமிழ். இட்டாந்து ஊட்டாண்ட பேஜாருன்னு தமிழால அது ஆத்தாங்கிற வார்த்தை கூட கெட்ட வார்த்தை ஆக்கிட்டீங்களா? அதுமே நம்ம ரோட்லங்க ஒரு குட்டி சேரோ விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க இல்ல மக்காங்க வாங்க, இல்ல மக்களை கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க அப்படின்னு சொன்னா என்ன தப்பு? நீங்க பேசுற மதுரை பாஷை ரொம்ப பிடிக்கும் சார். செல்லம்ல அறிவு பிள்ளைமா நீயே, செல்ல குட்டிமா நீயே. இந்த மாதிரி ஆட்டோ ஃபிகர்லாம் பக்கத்துல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ப்ளீஸ். செல்ல குட்டி வாடிங்க, கண்ணு மணிடி உன்னை அப்படியே கச்சி வச்சிருவேண்டி. பேபி பயந்துரும். அச்சுட்டி ஆறி போயிட்டாலோ உன்ன அழுக போயிட்டாலோ வாடி அம்மா கிட்டிடி. புலிங்கிறதுக்கும் உரிமை கொள்ளுதலுக்கும் தொடர்பு இருக்குது. நீ என்ன சென்னைய வெளியூரா தான் நினைக்கிறீங்க? நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. வணக்கம். என்ன எங்க அண்ணன் உங்க சகல உங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கேட்டாரு. ஓ இந்தாங்க. மட்டமாவே